ஃபர்ஸ்ட் நான் ஆர்ஜே பாலாஜி சார் நான் தான் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டேன். அப்போதான் ஒரு இதுல இருந்தாரு. அவர் பார்க்கவே இல்லை, போன்ல கால் பண்ணி எப்படி சார் என்ன எப்படி சார் சூஸ் பண்ணி பார்க்கல, 2 பேரும் பார்க்கல, போன்ல இந்த மாதிரி சார் அந்த கேரக்டருக்கு அவர் பேர் தான் வச்சிருந்தேன் பாலாஜின்ட்டு. ஏன்னா ஃப்ராங்க் கால் பண்ணி ஹீரோட ஃப்ரெண்டு ஃப்ராங்க் கால் பண்ணி கலாய்ப்பார்க்கல. ஸோ அதனால அவர் ப்ரோக்ராம் நான் கேட்டிருக்கேன் ரேடியோல. ஸோ அதனால தாங்க நீங்க உங்களை ட்ரை பண்ணா சரி சார் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இடையில வந்து நான் கரெக்டாக ஷூட் ஆரம்பிக்கும் போது அவர் போன் ஆல் அப்ஸ்காண்டு போன் பிடிக்கவே முடியல. அப்புறமா என்னடா பண்றது ஷூட்டிங் ஆரம்பிச்சு நம்ம ஆதவன் சன் டிவி ஆதவன் இருக்குல்ல, கொஞ்சம் நடிங்க பஸ் எல்லாம் அதெல்லாம் பண்ணார்ல, அவரு கூப்பிட்டான். இந்த சங்கர் பிளேட் சங்கர் எஃப்எம் சங்கர் மூலமா ஃப்ரெண்டு தான் சங்கர். அப்போ ஆதவன் சங்கர் வந்து இதுல சங்கரை கேட்டேன், அவரு சகுனியில பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்புறமா ஆதவனை கூப்பிட்டு ஆரம்பிச்சு அந்த பேர் பாலாஜின்ற பேர். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிச்சுட்டு அவர் லைன்ல வந்தாரு. அப்புறமா என்ன சார் இது அப்படி எப்ப சார் என்ன நீங்க இந்த மாதிரி ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க சொன்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு அந்த பிராங்க் காலில். அதில் நான் வந்து போன்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் இதாக இருந்தேன்னாரு. ஸோ நீங்க பச்சை குதிரை படத்துல வந்து பார்த்திபன் சாருக்கு ஐடியா இருந்திருக்கு. ஆமா, நானு எச் வினோத் எல்லாம் ஒரு பண்ணோம். எச் வினோத் த்ரோட் படமா இருந்தாரு அவரு. ஃபுல்லா இருந்தாரு அவரு. ஓகே. ஸோ அப்போ அவரோட வளர்ச்சி தான் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளோட வந்து நானும் வினோத்துமே அங்க சார் வந்து வீரப்பா நகர் இருக்கும், அங்கதான் சாருடைய காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் இருக்கும். என்னோட பைக்ல தான் 2 பேரும் போவோம். போய் வெயில் அங்க கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அங்கதான் இருக்கும். வீரப்பா நகர் அந்த வீடு போய் எல்லாம் அங்கதான் போவோம் வருவோம், போய் எடுத்து வருவோம். பட் இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மோட ஒர்க் பண்ண நண்பர் பேசுறீங்களா, டச்ல இருக்கீங்களா? பேசுவோம் கொஞ்சம். இப்ப அவரு பிடிக்க முடியல. அது சினிமால இயல்பு தானே. அது உங்களுக்கு அது எப்படி இருக்கு சார்? ஏன்னா இப்ப சினிமால பார்க்கும்போது இப்ப ஒரே நேரத்துல பயணிச்சுட்டு இருப்பாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா எங்கேயோ ஓடிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் நம்மளுக்கு பின்னாடி இருப்பாங்க. சில பேர் நடுவில் அந்த டிராவல் இருக்கிறதே இன்னும் ஏன்னா சில பேர் வேண்டான்னு வெறுத்தே ஓடிட்டு போவாங்க. அதை தாண்டி அந்த டிராவல்ல இன்னும் என்னால சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறதே பெரிய விஷயம். இல்ல அவங்க வந்து வேகமா ஓடுவாங்க முன்னாடி, நம்ம தான் அவங்கள பார்க்கணும். அவங்க பின்னாடி திரும்ப கூடாது. ஏன்னா ஓடுறவங்க ஓடி நம்ம வேணா அவங்கள பார்த்துட்டே ஓடலாம். ஸோ அவங்களுக்கு முன்னாடி ஓடுறவங்கள தான் அவங்க பார்க்கணும். அதனால அப்படி அது ஒன்றும் தப்பு கிடையாது. அவருடைய முதல் டைரக்ஷன் கண்ணும் கண்ணும் படத்துல வந்து நீங்க ஒரு வாய்ஸ் டப்பிங் கொடுக்குறீங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் அவர் இருந்துட்ட பிறகு அவருக்கே டப்பிங் கொடுக்குறீங்க. ஸோ இது வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்னு சொல்லலாம். கண்டிப்பா அது வந்து ஆக்சுவலா நான் அது ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம். அவர் இன்னும் நிறைய உயரத்துக்கு போவாரு அப்படின்னு எதிர்பார்த்தவங்கள நானும் ஒருத்தர் தான். பட் அதுதான் எனக்கு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து பேச போகும்போதுவே ரொம்ப எமோஷனலோட ஒரு இதாக இருந்தேன். ஸோ எனக்கு அந்த பழைய அவங்களும் அந்த பரணி ஸ்டுடியோவில் தான் அந்த டப்பிங் நடந்தது. அந்த காமெடி அந்த டைலாக் போர்ஷன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. ஸோ இப்போ வந்து திருப்பி அவருக்கு பேசுறேங்கிறது வந்து எனக்கு அது ஒரு பக்கம் இதாக இருந்தாலும் பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பேசுறதுங்கிறது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் அது பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது டைரக்டர் தான் அந்த கேரக்டர் கொஞ்சம் உள் வாங்குறது கொஞ்சம் சொல்லி இது பண்ணி இப்படி ஏன்னா இன்னொன்று அவர் டைமிங்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ளோவில் பேசிக்கிட்டு போய்கிட்டே இருப்பார். ஸோ அதை பிடிக்கும். நம்ம நார்மலாக ஒரு கேப் வச்சு பேசுவோம். அவர் ஒரு த்ரோட்டாக கடன்ட்டு அப்படி கிரியேஷன் அவரே பண்ணி அடிச்சுடுவார். ஸோ அதில் கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடான இதுதான் அது. ரைட். ஆமாம். ஓகே. முதல்ல உங்களுக்கு பேசுன டைலாக் என்ன? அவருக்கு என்ன சொன்னாங்க? இல்லை முதல்ல அவங்க அம்மா கிட்ட தான் அந்த நகை விஷயமா வந்து தம்பிக்கு கொடுக்கணும்னு அம்மா இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அவர் வாங்கி கைப்பற்றுறதுக்காக ஒரு சின்ன ட்ராமா பண்ணுவார் உள்ளுக்குள்ள வச்சுட்டு. என்னம்மா நீ ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சு இந்த மாதிரி பண்ணுறியாம்மா அப்படி இப்படின்னு சொல்லி அம்மா வந்து கன்வின்ஸ் பண்ணி அதை கைப்பற்றுறதுக்கான ஒரு முயற்சி எல்லாம் ஈடுபட்டிருப்பார். அதுக்கு முன்னாடி சீன் தான் அவர் பேசியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் அந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி இந்த டைலாக் தான் பேசுகிறேன். உன் கையில் என்னை கொண்டு ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காரு. லாஸ்ட்டாக அவர் பேசின டைலாக் அதுதான் சொன்னாங்க. ஸோ அது கடைசியில் அது கழுத்தை நெரிக்கிற மாதிரி அவர் சத்யபிரியா ஆமா சொல்லி இது பண்றாரு. அதோட எந்திச்சு வெளியே போயிட்டாரு. ஒரு மாதிரி இருக்குன்ட்டு போனோம். அப்பதான் சொன்னாங்க போயிட்டு போனோமா திருப்பி வருவான்னு பார்த்தா வரல. போய் பார்த்தா ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டாரு போல.